அனைவருக்கும் வணக்கம். நம்ம லட்சியம் டெஸ்ட் பேஜோட முதல் தேர்வோட கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் மேக்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸ் வந்து 30 கேள்விகளும் தமிழ்லேருந்து ஒரு 70 கேள்விகளும் மொத்தம் 100 கேள்விகள் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஒன்றில் எழுத்துல பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, இன எழுத்துக்களை அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஓர்மைப்பன்மை அறிதல் ஆகிய தலைப்பிலிருந்து 70 வினாக்களும் காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்லேருந்து மட்டும் 30 வினாக்களும் கொடுத்துருக்குறோம். இதை இப்போ தமிழோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். முதல் கேள்வியை பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் உச்சரிப்பில் இடைவெளி ஏற்படும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கூற்றை பார்த்தீங்கன்னா அவ்விடைவெளியை தவிர்க்க நிலைமொழி வருமொழி ஆகியவற்றை இணைக்க உடம்படுமை பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ இது என்ன அப்படின்னா உடம்படுமை புணர்ச்சியோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த மேல உள்ள கூற்று 1. ரைட்டா? அப்போ உடம்படுமை புணர்ச்சியோட எக்ஸ்பிளனேஷன். அப்போ உடம்படுமை புணர்ச்சினால என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் கண்டிப்பா உச்சரிப்புல வந்து இடைவெளி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சரிதான் அது. அப்புறம் 18 மெய்களுள் இவ்வு தவிர மற்ற மெய்கள் உடம்புடி மெய்களாக வரும்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து தவறான கூற்று. எதனால அப்படின்னா உடம்படு மெய்யே மொத்தம் ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஒன்று இ, அப்புறம் என்ன அப்படின்னா இவ்வு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வு மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனால் அதில் தவிரன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த கூற்று வராது. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. மும்மை கூட்டல் 100 அப்படின்னா 300. இது சரிதான். அடுத்து முதல் கூட்டல் நூல் அப்படிங்கிறது நூல் அப்படிங்கிறதும் சரிதான். மேல் கூட்டல் நாடு அப்படிங்கிறது மேநாடு அப்படிங்கிறது சரிதான். முன் கூட்டல் நிலைமை முன்னிலைமை இதுல வந்து எல்லாமே சரியா இருக்குது. தவறானது எதுவும் இல்லை. சரியா? கொஸ்டின் தவறா இருக்குது. இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னா தவறானது எது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுல வந்து டெஸ்ட் எழுதி நம்ம வந்து ட்ரேஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தந்த பலகை இப்போ வல்லினம் மகந்திருக்கு. தந்த பலகை என்பதற்கு தந்தத்தால் ஆன பலகை என்று பொருள். சரிதான். இப்பு மிகுதலால் வினைச்சொல் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா பெயர் சொல்லா மாறுபாடு அடைஞ்சிருக்கு. அது எப்படி வினைச்சொல் பெயர் சொல்லா வேறுபாடு அடைஞ்சது அப்படின்னா தந்த பலகை அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து இப்பு நம்ம போடல. இப்பு இல்லாம இருந்தா தந்த பலகைன்னு இருக்கும்போது அதுக்கு பொருள் எப்படி வரும் அப்படின்னா கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருள் தரும். அதுல இப்பு போட்டதுனால அந்த வல்லினம் மிகுந்ததுனால அது தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிற பொருள் தந்துருச்சு. இப்ப கொடுத்த பலகை அப்படிங்கிறது கொடுக்கறது வந்து ஒரு வினை. அதனாலதான் வினை வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா பெயர் சொல்லா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா தவறான இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து மனம் கூட்டல் கழித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல மனம் கழித்தான் அப்படிங்கிறது சரிதான். என்ன அப்படின்னா க ச த இது முன்னு வந்து இம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா இங்கா மாறும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா காக்கு முன்னாடி இம்மு இருந்ததுனால அது இங்கா மாறி இருக்கு. மனம் கழித்தான் சரிதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மரம் குற்றல் சாய்ந்தது. அப்போ சாக்கு முன்னாடி இம்மு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? அப்போ க ச த முன் வந்து இம்மு வந்து இங்கா மாறும். அப்புறம் வந்து இஞ்சா மாறும். அப்ப பாத்தீங்கன்னா மரம் சாய்ந்தது சரிதான். அடுத்து பணம் குட்டல் தேடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா தாக்கு முன்னாடி இம்மு வரும்போது எப்படி மாறும் அப்படின்னா அது இந்தா மாறும். சரி, அப்போ கசத முன்னாடி இம்மு வந்து எப்படி மாறும்னா இங்கு இஞ்சி இந்த மாதிரி மாறும். ரைட்டா? புணர்ச்சி விதிப்படி. அப்போ பணம் குட்டல் தேடி பணம் தேடி அப்படிங்கிறது சரிதான். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா மனம் குட்டல் குடம் அப்படிங்கிறது இப்போ இல்ல கா இருக்குது இல்ல இம்மு இருக்குது. அப்போ நம்ம இங்கு சரின்னு சொல்ல முடியாது இதுல. ஏன்னா இந்த வார்த்தை வந்து சேர்த்து எழுதும் போது தவறாக தான் இருக்கும். அப்போ மனம் கூட்டல் குடம்னா மனக்குடம் அப்படின்னு சொல்லி வரணும்.
அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தவறான இணை வந்து டி தான். அடுத்து 5வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இன எழுத்துக்கள் என்பது ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்கள். இனம்னா ஏதோ ஒரே ஒரு இனத்தை சேர்ந்ததா இருக்கும், அது ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அந்த ஒத்த தன்மை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிறக்கும் இடமும் ஒலிக்கும் முயற்சியும் ஒரே இடத்துல இல்லைன்னா ஒரே மாதிரி இருந்தா அவ இன எழுத்துக்கள்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே சரியா தான் இருக்கு. கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம். அடுத்து 6வது கேள்வி பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களின் ஒத்த தன்மையை கொண்டு இன எழுத்துக்கள் பிரிக்கப்படுகின்றன. சரிதான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒத்த தன்மை ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒத்த தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறக்கும் இடமும் ஒலிக்கும் முயற்சி அப்படிங்கிறத ஒத்த தன்மைன்னு சொல்லுவோம். ஒலிப்பிலும் பிறப்பிலும் இதுதான் ஒத்த தன்மை. ஒலிப்பிலும் பிறப்பிலும் உள்ள ஒற்றுமை இன எழுத்துக்களின் அடிப்படையாகும் சொல்லியிருக்காங்க. இது அடிப்படையாவே இந்த ஒலிப்பதிலையும் பிறக்கிறதுலையும் ஒற்றுமை இருந்தாதான் இன எழுத்துக்கள் சொல்லுவோம். அப்ப இரண்டுமே சரி. இப்ப கூட்டும் சரி, காரணம் சரி. காரணம் வந்து கூட்டுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களை ஒட்டி வரும்போது எவ்வாறு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களை ஒட்டி வரும்போது அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப தந்தம்னு எழுதும் போது தா வந்து வல்லினம், இந்து வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம். ஆனா தந்தம்னு சேர்த்து எழுதும் போது பாத்தீங்கன்னா மெல்லினை எழுத்தை அடுத்து வல் வல்லின எழுத்து வரும்போது எப்படி இருக்குன்னா மென்மையாக ஒலிக்குது. எடுத்துக்காட்டு இப்ப மஞ்சள்னு சொல்லலாம், பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது அந்த கா வந்து மென்மையா ஒலிக்கும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து மென்மையாக ஒலிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரியான கூற்று 8வது, ஓர சுட்டி இலக்கணத்தில் இல்லை, பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்றாங்க. பயன்பாட்டுல இல்ல, ஆனா இலக்கணத்துல இருக்குது. ரைட்டா? சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஓர சுட்டி இலக்கணத்தில் உள்ளது சரிதான், பயன்பாடு வந்து நம்ம குறைஞ்சிருக்குது. சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உகர சுட்டி இலங்கை தமிழில் மட்டும் உருவானது அப்படின்னு சொல்ல முடியாது. இலங்கையில இருக்கு, தமிழ்ல இருக்கு. தமிழ்ல தான் உருவானது, அது இலங்கையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து சுட்டு எழுத்துக்கள் நன்னூலில் சொல்லப்படவில்லை, அது தவறு. நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா உகர சுட்டு இலக்கணத்துல இருக்கு, பயன்பாடு மட்டும் குறைஞ்சிருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பி. அடுத்து 9வது கேள்வி பாத்தீங்கன்னா, மெய்யெழுத்தும் பிறக்கும் இடங்களும் சொல்றாங்க. இத்து இந்து அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறதா இத்து இந்து. நம்ம வாயால சொல்லி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒண்ணுக்கு வந்து டி வரணும். அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்குது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா இப்பு இம்மு அப்படிங்கிறது மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒண்ணுக்கு வந்து டி, 2க்கு வந்து சி. இ வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை தொடருது, ஏ. இல்லு பாத்தீங்கன்னா நாக்கின் நுனி வருடுதல். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். அடுத்து 10வது பாத்தீங்கன்னா, கல் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. கல் கூட்டல் குடியன் அப்படின்னா கட்குடியன் இருக்குது. 2வது பாத்தீங்க அப்படின்னா முள் கூட்டல் செடி முட்செடின்னு இருக்குது. முள் கூட்டல் பழம் முட்பழம் இருக்குது. கல் கூட்டல் தடி அப்படிங்கிறது கட்டடி அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப தவறானது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கல் கூட்டல் தடி தான் தவறானது. எதனால அப்படின்னா இந்த க ச ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னே இல் வந்து எப்படி மாறும் அப்படின்னா இட்டா மாறும். க ச ப அதுக்கு முன்னாடி அப்ப பாத்தீங்க அப்படின்னா காக்கு முன்னாடி இல்லு இருக்கு பாத்தீங்களா, அப்போ இட்டா மாறி இருக்குது. அப்புறம் சாக்கு முன்னாடி இல்லு இருந்ததுனால இட்டா மாறி இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு முன்னாடி இல்லு இருந்ததுனால இட்டா மாறி இருக்குது. அப்ப தாக்கு முன்னாடி இல்லு இருந்தா அப்படி வரக்கூடாது, இட்டு வரக்கூடாது. அப்ப இதோட ஒரிஜினல் பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி ஆன்சர் வரணும் அப்படின்னா கல் கூட்டல் தடி, சரி சரி கல் தடி அப்படின்னு வரணும். கல் தடி தான் இதோட உண்மையான ஆன்சர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11 புன் புன்னுனின்னு கொடுத்துருக்காங்க. புன்னுனி என்ற சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து புல் கூட்டல் நுனி அப்படிங்கிறதுதான் சரி. என்ன அப்படின்னா நான் முன்
இல்லானது ந ஆகும் என்னும் விதிப்படி புல்நுனி அப்படிங்கிறது புல்நுனியா மாறி இருக்குது. அப்ப நான் முன்னாடி இல்லு வர்றதுனால எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த நாவா மாறிடுது. அப்போ புல்நுனி என்ற சொல்லை சரியாக பிரிக்கும் போது புல் கூட்டல் நுனி அப்படின்னு வந்துருக்குது. சரி, அடுத்து 12வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒருமை பன்மை பிழை இல்லாத சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க. அதாவது பிழை இல்லாம இருக்கக்கூடிய வாக்கியம்னால சரியான வாக்கியம் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டம் மைதானத்தில் கூடிய நேரம்னு கொடுத்துருக்கு. கூட்டம் மைதானத்தில் கூடியதுன்னு கொடுத்தா சரி, அப்ப இது தவறா இருக்குது. அடுத்து 2வது மாணவர்கள் நூலகத்தில் படிக்கிறதுன்னு இருக்கு, படித்தனர் அப்படின்னு கொடுத்தா சரியா வரும், அப்ப இதுவும் தவறானது. பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் அப்படிங்கிறது சரியா இருக்குது. அடுத்து அலுவலகம் காலை திறக்கின்றனர், அலுவலகம் காலை திறக்கும் அப்படின்னாலும் ஓகே, அப்ப இந்த கூற்றும் தவறா இருக்குது. ஆன்சர் வந்து சி. அடுத்து 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை இல்லாத சரியான வாக்கியத்தை கண்டறி. அரசு ஊழியர்கள் பணியில் உள்ளனர் அப்படின்றவங்களும் தவறா இருக்குது. அலுவலர்கள் பணியில் உள்ளனர் அப்படிங்கிறது சரியா இருக்குது. அடுத்து அலுவலகம் பணிகளை முடித்தனர் இருக்கு, தவறு இது. துறை ஊழியர் கூட்டம் பணியாற்றினர், இதுவும் தவறாதான் இருக்குது. ஆன்சர் வந்து பி பாம்பே. அடுத்து தவறான பிரித்தறிதலை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. கல் கூட்டல் திணை கட்டினை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து சரியாதான் இருக்குது. அப்போ க ச த பா முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லு வந்து எப்படி மாறும் அப்படின்னா இட்டா மாறும், சரிதான். அடுத்து முட்டியல்னு கொடுத்துருக்காங்கல்ல, முள் கூட்டல் டிஎல்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சேம் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி தான் வருது. அடுத்து கட்டொடை கல் கூட்டல் தொடைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க தாக்கு முன்னாடி இல்லு வந்திருக்கு பாத்தீங்களா, அப்போ இதுல கசப முன்னாடி முன் மட்டும், க ச ப முன் மட்டும் இல்லு வந்து எப்படி மாறும் அப்படின்னா இற்றா ஆகும். என்ன வந்திருக்குன்னா கல் குற்றல் தொடை கற்றொடை அப்படின்னு வந்திருக்கணும். இதோட ஆன்சர் வந்து கற்றொடை அப்படின்னு இருக்கணும், அப்படி இல்லை. அப்போ தவறானது வந்து 3 தவறா இருக்குது. அப்போ அதே மாதிரி முள் கூட்டல் ஓடு அப்படிங்கிறது முற்றோடுன்னு வந்திருக்கணும், அப்போ இதுவும் தவறா இருக்குது. அப்போ 3 மற்றும் 4 தவறு. அடுத்து 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா மண் கூட்டல் மகள், இது வந்து எந்த புணர்ச்சி படி வந்திருக்கு அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி படி வந்திருக்குது. மெய்யீற்று புணர்ச்சினா என்ன அப்படின்னா நிலைமொழியில கடைசி மெய்யெழுத்தாக இருந்து பிளஸ் மறுமொழியில மெய்யெழுத்து வரும்போது அது வந்து இயல்பாக புணரும். இயல்பாக புணரும். நிலைமொழியில இறுதியில மெய்யெழுத்தும் மறுமொழியோட முதல்லையும் மெய்யெழுத்து இருந்தால் அது இயல்பாக புணரும். அல்லது நிலைமொழியின் இறுதியில் மெய்யெழுத்தும் மறுமொழியின் முதலில் உயிரெழுத்தும் இருந்தாலும் மெய்யு அல்லது உயிர் இருந்தாலும் அது இயல்பாக புணரும். அப்ப மண் கூட்டல் மகள் இயல்பாக புணரும் போது மண்மகள் அப்படிங்கிறது புணரும். இப்ப ஆன்சர் வந்து மண்மகள். அடுத்து தவறான பிரிப்பை கண்டுகிறேன்னு கேட்டிருக்காங்க. யாவதுங்கினி செயல், யாவது கூட்டல் இங்கு கூட்டல் இனி கூட்டல் செயல் சரியா இருக்குது. ஆன்றென்று அழைப்பானும், ஆன்று ஆற்று கூட்டல் என்று கூட்டல் அழைப்பானும் அதுவும் சரியாதான் இருக்குது. அடுத்து ஈரெட்டு ஆண்டு, ஈர் கூட்டல் 8 கூட்டல் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈர் வரக்கூடாது, 2 அப்படிங்கிற வார்த்தை வரணும். 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு அப்படிங்கிறது வரணும். அடுத்து கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் இருக்கா, கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல்
எடுக்கும் அப்படிங்கிறது சரிதான். அடுத்து ஒள்ளல் என்ற சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. ஒள்ளல் என்ற சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. ஒள்ளலை பிரிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒன்மை கூட்டல் அலல் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்கும் இனெழுத்து தொடர்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறில் நெடில் எழுத்துக்கள் வேறு ஒளி முயற்சி மற்றும் பிறப்பு இடத்தை கொண்டவன்னு சொல்லியிருக்காங்க. குறில் நெடில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரே வேறு வராது, அதாவது ஒரே ஒளி முயற்சி மற்றும் பிறப்பிடத்தை கொண்டவை. அதாவது பிறக்கும் இடம் ஒன்று போல இருக்கும். எடுத்துக்காட்டு உயிரெழுத்துக்கள் வந்து எங்க பிறக்கும் அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். ஒலிக்கும் முயற்சி வந்து பாத்தீங்கன்னா காற்று வெளிப்படுறதுனால காற்றுனால பிறக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரே ஒளி முயற்சி மற்றும் பிறப்பு இடத்தை கொண்டவை அப்படிங்கிறது சரிதான். ஆனா இதுல வேறுன்னு கொடுத்ததுனால இந்த கூற்று வந்து தவறா இருக்குது. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. அப்ப ஆன்சர் வந்து சி. 19 பாத்தீங்க அப்படின்னா இன்று கூட்டல் நாள் அப்படிங்கிறது இற்றை நாள் அப்படிங்கிறது சரியானது. அதே இது நேற்று கூட்டல் நாள் அப்படின்னா நேற்றை நாள் அப்படின்னு வரணும். நேற்றைய அப்படின்னு வரக்கூடாது. நேற்றை கூட்டல் நாள், நேற்று கூட்டல் நாள் அப்படிங்கிறது நேற்றை நாள் வரணும். அப்ப ஆன்சர் வந்து ஏ. இம்மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர் என்பது சரியான வாக்கியம். இம்மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர், ஒருமை பன்மை இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா இதுல எல்லாமே மாணவர்கள் பன்மை தான், வெற்றி பெற்றனர் எல்லாமே பன்மையில கொடுத்திருக்காங்க, சரிதான். அப்ப சரியான வாக்கியம். அடுத்து ஈ என்பது அண்மை சுட்டு எழுத்து ஆகும் சொல்றாங்க, சரிதான். ஈ அப்படிங்கிறது அண்மை சுட்டு எழுத்து தான், சரியா? அப்ப கூற்று சரிதான், காரணம் சரியாதான் இருக்குது. ஆனா கூற்றுக்கும் காரணமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒருமை பன்மையை வச்சு காட்டுது. இதோட வினாக்கள் வந்து ஒருமை பன்மை, இது வந்து சுற்றெழுத்துல இருந்து கேட்டது. அதனால ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால கூற்று சரி, காரணம் சரி, காரணம் விளக்கம் அல்ல அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், அதாவது கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும்னா மிகும், சரிதான். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும், சரிதான். வன்தொடர் குற்றியல் உரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம், கண்டிப்பா வல்லினம் மிகும். அப்போ 3 சரிதான். பெயரச்சத்தின் வல்லினம் மிகும்னு கொடுத்திருக்காங்க, பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மட்டும்தான் பெயரச்சம்னு வந்தாலே அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகணும். மற்ற பெயரச்சம் கொடுத்தா வல்லினம் மிகாது. அப்ப 4வது வந்து தவறானது. அடுத்து 22வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வேல் கூட்டல் நல்லன் சேர்த்துலது சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சி தான் வரும், வேநல்லன். என்ன அப்படின்னா நான் முன் இல்லானது ஒரு புணர்ச்சியில வந்து நான் முன் இல்லானது எப்படி மாறும் அப்படின்னா நாவா மாறும், இல்லைன்னா இன்னா மாறும். அப்போ 3 சொல்லி நான் வரும்போது அப்ப வேநல்லன் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து சேர்த்து எழுதுக. எம் கூட்டல் நாடு அப்படிங்கிறது எந்நாடு அப்படிங்கிறது தான் சரியானது, சரியா? இப்போ எந்நாடு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா எமது நாடுன்னு பொருள் உண்டு. எந்நாடு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா எமது நாடு. அப்ப ஆன்சர் நம்ம எமது நாடுன்னு போட்டா தப்பு. இப்போ இதோட எந்நாடோட பொருள் தானது அப்படின்னா எமது நாடு. இந்த எந்நாடு அப்படிங்கிறது என்னுடைய நாடு அப்படிங்கிற பொருள். அப்ப இந்த எந்நாடுனா என்ன பொருள் அப்படின்னா சேம் பொருள் தான். என்னுடைய நாடு அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தையுமே என்னுடைய நாடு அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப எம் கூட்டல் நாடு அப்படிங்கிறது ஒண்ணு எம் நாடுன்னு சொல்லலாம், ஆனா அப்படி ஆப்ஷன்ல இல்ல. அப்போ எம் நாடு வரலன்னா என் நாடு வரலாம். என் நாடு அப்படிங்கிற எப்படி வரும் அப்படின்னா எமது நாடு அப்படிங்கிறது வரும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களில்
வல்லினம் மிகும் விதத்தை பின்பற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 சொற்கள்ல வல்லினம் மிகும் இடத்தை வல்லினம் மிகும் விதத்தை பின்பற்றக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது நம்ம 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன்ல மட்டும்தான் வல்லினம் மிகுந்திருக்குது. அப்ப மற்ற 2மே நம்ம விட்டுறலாம். அப்ப ஏ டி 2 இருக்குது. இதுல அக்காலம் இக்கு வந்திருக்குது. அவ்வாறு செய்தார் அப்படிங்கிறது இச்சு வந்திருக்கு. ரைட். அப்ப 2ல ஏதோ ஒன்று ஆன்சரா இருக்கும். அப்போ கீழ்காணும் சொற்கள் வல்லினம் மிகும் விதத்தை பின்பற்றுதுன்னா நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் அந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது எது சரியா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவ்வாறு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு அப்படிலாம் சொல்லுவோம். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ரைட்டா? அப்போ இதுல வல்லினம் மிகுந்தா தவறு. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா அக்காலம் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னா ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்கு பின் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். அடுத்து 25வது பாத்தீங்கன்னா இம்மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர். இது ரிப்பீட்டடா இருக்கு இந்த கொஸ்டின். சரி, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் சரி, காரணம் விளக்கம் அல்லன அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்து 26வது பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை இல்லாமல் சரியாக அமைந்துள்ள வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை மாணவன் வகுப்பில் இருக்கிறான் அப்படின்னு வரணும். இது பன்மையில இருக்கு, இது ஒருமையில இருக்கு. அப்ப இது தவறானது. அடுத்து மாணவர்கள் வகுப்பில் இருக்கின்றான் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் பன்மை, வகுப்பில் இருக்கின்றான் இருக்கின்றனர் கொடுத்தா சரி. அப்ப இது தவறா இருக்குது. அடுத்து மாணவர்கள் வகுப்பில் இருக்கின்றனர் அப்படிங்கிறது மாணவர்கள் பன்மை, இருக்கின்றனர் பன்மை. அப்ப சரியா இருக்குது. அடுத்து மாணவன் வகுப்பில் இருக்கின்றது அப்படின்னா இது வந்து ஒருமையை குறிக்கும். அப்ப இதுவும் தவறா இருக்குது. அடுத்து 27 பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகுவதால் சில இடங்களில் பொருள் மாறும் சொல்லியிருக்காங்க. சரிதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல் கூட்டு சரியா இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா பெரியார் கண்டார் என்பதன் பொருள் பெரியார் மற்றொருவரை கண்டார் அப்படிங்கிறது. பெரியார் கண்டார்னா பெரியார் பார்த்தார்னு அர்த்தம். அப்ப பெரியார் மற்றொருவரை பார்த்தார் அப்படிங்கிறது அப்ப சரியானதுதான். பெரியார் கண்டார் அப்படின்னா என்பதன் பொருள் வந்து மற்றொருவர் பெரியாரை கண்டார் என்பது பொருள் அப்படின்னா நம்ம பெரியார் கண்டார்னா அவரை மற்றொருவர் வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரியாதான் இருக்குது. அப்போ 1 2 3 மூணுமே சரியாதான் இருக்குது. அடுத்து எது சரியான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஈண்டு காண்போம், ஈண்டு காண்போம். அப்போ 2 ஒரே வார்த்தையா இருக்குது. இதுல வல்லினம் இல்ல, இதுல இருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதுல எது சரியான வார்த்தை அப்படின்னா இதுதான் இதுல சரியான வார்த்தை. இது வந்து தவறானது. ஏன் அப்படின்னா ஆண்டு, ஈண்டு, ஆண்டு, ஈண்டு ஆகிய சொற்களின் பின்னாடி வந்து வல்லினம் மிகணும். ஆனா இதுல இல்ல அப்படிங்கிற இது கண்டிப்பா தவறானதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு காண்பேன் வல்லினம் மிகுந்திருக்கு, ஈண்டு சரிதான். ரைட்டா? சரி, அப்ப இதுவும் ஒரு விதத்துல சரியா இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அத்தனை காண்போம். அத்தனை, இத்தனை, எத்தனை அப்படின்னு சொல்லுவோம். அத்தனை, இத்தனை, எத்தனை ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகாது. ஆனா இதுல வல்லினம் மிகுந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா தப்பு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா அத்துணை, எத்துணை, இத்துணை ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆனா இது அத்தனை, இத்தனை, எத்தனைன்னு இருக்கிறதுனால அத்தனைன்னு கொடுத்ததுனால வல்லினம் மிகாது. அப்ப கண்டிப்பா இது 2மே தவறானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 2ல மட்டும்தான் இது சரியான சொல்லுன்னு பார்க்கணும். வல்லினம் மிகுந்தாலுமே அந்த வார்த்தை சரியா இருந்தாதான் அது சரியான சொல்லுன்னு அர்த்தம். அப்ப இதுல ஏ இல்லைன்னா சி எது ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஈண்டு காண்போம் அப்படிங்கிறது சரியானது. ஈண்டு அப்படின்னா இவ்விடம்னு அர்த்தம். இவ்விடம் இல்லைன்னா இவ்வண்ணம் அப்படிங்கிற பொருள் உண்டு. இவ்விடம் இல்லைன்னா இவ்வண்ணம் அப்படிங்கிற பொருள் உண்டு. ஆண்டுனா ஆண்டை குறிக்கக்கூடியது. ஆண்டு காண்பேன் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸே தவறா இருக்குது. அப்ப சரியான சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஈண்டு ஈண்டு காண்போம் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 29வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பழிச்சென்றார் எந்த சொல்
இந்த சொல் வந்து எந்த வேற்றுமை அடிப்படையில் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேற்றுமை உறுப்புகள் வந்து தெரியணும். 2வது வேற்றுமை வந்து ஐன்னு சொல்லுவோம். 3வது வேற்றுமை வந்து ஆள். 4வது வேற்றுமை வந்து கு. 5வது வேற்றுமை வந்து இல். 6வது வேற்றுமை வந்து அது. 7வது வேற்றுமை வந்து கண். 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வழி சென்றார் என்னென்ன பொருள் வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்சர் வந்து 7ஆம் வேற்றுமை வரும். எதனால் அப்படின்னா 7வது வேற்றுமை கண் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காலம், அப்புறம் வந்து இடம். இந்த 2 பொருள்ல வந்தா அது 7ஆம் வேற்றுமை வரும்னு சொல்லுவோம். வழி சென்றார் அப்படிங்கிறது இதுல இடத்தை குடிக்குது. அப்படிங்கிறனால வழியின் கண் சென்றார் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கணும். அப்ப எத்தனாவது வேற்றுமை வருதுன்னா 7வது வேற்றுமை வருது. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30வது கொஸ்டின். பின்வரும் சொற்களில் பிழையுள்ள சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தவறான சொல் எதுன்னு பார்க்கணும். அப்ப தவறான சொல் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை படகு. வாழ்க்கை படகு அப்படிங்கிறது கடைசியில ஐ முடிஞ்சாலே, நிலைமொழி ஐ முடிஞ்சாலே கண்டிப்பா வந்து வல்லின மிகாம இருக்குது. அப்ப இது வந்து பிழை இருக்குது ஒண்ணு. அப்ப இது தவறா இருக்குது. அடுத்து உலகப்பந்து வல்லின மிகுந்து இருக்கு. கருத்துகள் அப்படிங்கும் போது இக்கு வரக்கூடாது. அப்ப சரியாதான் இருக்குது இதுவும். ரைட்டா? அடுத்து உலகப்பந்து சரியாதான் இருக்குது. நனி தின்றான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப நனி அப்படிங்கிற உரிச்சொற்கள்ல வலினா மிகுமா மிகாதான்னு தெரியணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சால, தவ, தட, குல ஆகிய சொற்களை தவிர மற்ற எந்த சொற்களிலும் வல்லினம் மிகாது. தவிர வல்லினம் மிகாது. அப்ப நனி அப்படிங்கிறத வல்லினம் மிகல அப்படிங்கிறது சரிதான். அப்ப வாழ்க்கை படகு அப்படிங்கிறது வல்லினம் மிகணும் மிகாமல் இருக்குது. அப்ப பிழையுள்ள சொல்லு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை படகு. 31வது கேள்வி பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது வினா பொருள் தரும் எழுத்து. அப்ப சரிதான். அப்ப யா அப்படிங்கிறது சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்து அப்படிங்கிறது சரிதான். அடுத்து ஆ அப்படிங்கிறது சொல்லுக்கு முடிவில் வரும் வினா எழுத்து. அப்ப சிக்கு வந்து 3 வரணும். சிக்கு 3 2 இடத்துல இருக்குதா? அடுத்து பாத்தீங்கன்னா வினா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பொருள். சரி, அப்ப ஆன்சர் வந்து ஏ வரும். 4 2 3 1 வரலாம். இல்லை அப்படின்னா ஏக்கு வந்து 2, பிக்கு 2 வரலாம், சிக்கு 3 வரலாம், டிக்கு 1 வரலாம். அப்ப 2க்குமே 2 ஆப்ஷன் வரலாம். இப்படியும் வினாக்கள் இருக்கலாம். அடுத்து பிழையற்ற சரியான வாக்கியம் எது? சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. காவல் படை எல்லையில் நிற்கின்றனர் அப்படின்னா தப்பு. நிற்கின்றது அப்படின்னாலும் ஓகே. அப்ப இது தவறா இருக்குது. அடுத்து காவல் படை எல்லையில் நிற்கிறது. அப்ப சரியா இருக்குது. காவல் படைகள் எல்லையில் நிற்கிறது. படைகள் அப்படின்றது பாத்தீங்களா இல்லையா? எல்லையில் நிற்கிறது அப்படின்னாலும் சரி. ஏன்னா இது வந்து தவறு. இது வந்து ஒருமை, இது வந்து பன்மை. அப்ப ரெண்டுமே தவறா இருக்குது. அடுத்து காவல் படைகள் எல்லையில் நிற்கின்றான். இது வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது, இது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ இதுவும் தவறா இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து பி பாம்பே. அடுத்து 33வது பாத்தீங்கன்னா எந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும்? வெளிப்படையாக வரும்போது இரண்டு வேற்றுமையில மட்டும்தான் வல்லினம் மிகணும். ஒன்னு 2வது, இன்னொன்னு 4வது வேற்றுமை மட்டும்தான் வரும். மற்ற எல்லாமே உருபும் பயனும் உடன்தொகையில் வல்லினம் மிகும். உருபும் பயனும் உடன்தொகை. உருவும் பயன் உடன்தொகையில வல்லினம் மிகும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. 34வது பாத்தீங்கன்னா கீழ்காணும் எந்தெந்த சொற்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய சிந்தனை இல்ல வல்லினம் மிகாது. அரிய பொருள்ல வல்லினம் மிகாது. வல்லினம் மிக வேண்டும்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்ப மெய்ப்பொருள்ல இப்போ வரும். தீராச்சிக்கல் வந்து இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கனால வல்லினம் மிகும். அப்ப தீராச்சிக்கல்னு வரணும்.
அப்போ 3 மற்றும் 4ல தான் வல்லின மிகுனம். ஆன்சர் வந்து பி. அடுத்து 35வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ, அவ் ஆகிய நெடில் எழுத்துக்களுக்கு குறிலுக்கான இன எழுத்துக்கள் உருவாகவில்லை அப்படிங்கிறது சரிதான். ஏன்னா இந்த நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் வந்து டைரக்டா கிடையாது. இனெழுத்து இனெழுத்து வர்ற மாதிரி குறில் எழுத்துக்கள் வந்து கிடையாது. ஆனா இன எழுத்து இருக்குது. ஆனா அதோட இனமான குறில் எழுத்துக்கள் வந்து இல்லை அப்படின்னா சரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று 1 சரி. அடுத்து பாத்தீங்கன்னா, மற்ற நெடில் எழுத்துக்கள் குறிலுடன் இணைந்து இன எழுத்து உருவாக்க முடியும். சரிதான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மற்ற நெடில் எழுத்துக்கள் ஆன்னு போட்டோம் அப்படின்னா குறில் எழுத்து ஆ வச்சுக்கலாம், இன எழுத்து உருவாக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈ அப்படிங்கிறதுக்கு ஈ பயன்படுத்தலாம், அப்போ உருவாக்கலாம். ஆனா ஐ அப்படிங்கிறதுக்கு இன எழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈ வருது. ஆனா இது வந்து இதோட குறில் எழுத்து கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வுக்கு இன எழுத்து பாத்தீங்கன்னா ஊ. ஆனா இதோட குறில் எழுத்து வந்து ஊ கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரிதான். அடுத்து 36வது பாத்தீங்கன்னா, பின்வரும் சொற்களில் பிறந்த இடம் குறிக்கப்படும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா நீலக்கண்ணன் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப நீளமான கண்ணன், நீல கலர்ல இருக்கக்கூடிய கண்ணனை குறிக்காங்க. இதுல வந்து பிறந்த இடத்த குறிக்கவே இல்லை. பாக்கு தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த மட்டும்தான் குறிக்குது, பிறந்த இடம்னு சொல்ல முடியாது. அப்ப இதை நம்ம அடிச்சிடலாம், தேவையில்லை. இப்ப வடுகங்கண்ணன், வடுகக்கண்ணன் 2 இருக்குது. அப்ப வடுகக்கண்ணன்னா என்ன பொருள் அப்படின்னா, வடுக நாட்டில் பிறந்த கண்ணன் அப்படிங்கிறது பொருள். வடுக நாட்டில் பிறந்த கண்ணன். வடுகங்கண்ணன் அப்படின்னா வடுகனாகிய கண்ணன் சொல்லுவோம். வடுகனாகிய கண்ணன்னா இந்த வடுகன் எதை குறிக்கும் அப்படின்னா கொடுமையை குறிக்கலாம். கொடுமையாகிய கண்ணன் இல்லை அப்படின்னா வீரமுள்ள கண்ணன் அப்படிங்கிற பொருளை குறிக்கலாம். அப்ப இந்த கொடுமை வீரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இவர் பிறந்த இடத்த குறிக்கல. அப்ப வடுகு கண்ணன் அப்படிங்கிறது வடுகு நாட்டில் பிறந்த கண்ணன், அதனால வடுகு கண்ணன் சொல்றாங்க. பிறந்த இடத்தை குறிக்க பயன்படும் சொல்லு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிக்கப்படும் சொல்லு எதுன்னு பாத்தீங்கன்னா வடுக கண்ணன் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 37 பாத்தீங்க அப்படின்னா, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. திருமால் கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்தார். 2 இடத்துலயும் சரியா தான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து ஏ. 2வது பாத்தீங்கன்னா திருமால் கோவர்த்தன மலையை ஐ வந்தாலே கண்டிப்பா வல்லின மிகுனம், இதுல இல்ல, இது தவறா இருக்குது. கொடையாக பிடித்தார், இது சரியா இருக்குது. திருமால் கோவர்த்தன மலையை இதுல வல்லின மிகல, கொடையாக பிடித்தார் இதுல இல்ல. அடுத்து திருமால் கோவர்த்தன மலையை இதுல இருக்குது, கொடையாக பிடித்தார் அப்படிங்கிறது இல்ல. அப்ப 2மே சரியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஏ தான். அடுத்து 38வது கேள்வி பாத்தீங்கன்னா, கீழ்கண்ட எண்ணு பெயரடைகளில் சரியான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இரு பசு அப்படிங்கிறது நம்ம 2 கூட்டல் பசுன்னு சொல்லணும். 2 கூட்டல் பசு தான் இரு பசுன்னு வரணும். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா 2 கூட்டல் பசுன்னு இருக்கு. அப்ப முதல்ல வந்து தவறு. 2வது எழுக்கல் அப்படின்னா 7 கூட்டல் கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல எழுகல்னு இருக்கு, இதுவும் தவறானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரு கூட்டல் பழம்னா இல்ல அறுப்பழம் இருக்கு, இதுல 6 கூட்டல் பழம்னா தான் என்ன வரும், அறுப்பழம்னு வரும். அடுத்து ஒரு கூட்டல் மரம் அப்படிங்கிறது அதை சேர்த்து எழுதும் போது ஒரு மரம்னு எழுதலாம். ஒரு கூட்டல் மரம் அப்படின்னா ஒரு மரம் எழுதலாம். ஏன்னா ஒரு அப்படிங்கிறது ஒன்றை குறிக்கும். ஓகே. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு பசு அப்படிங்கிறது இரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது, உட்கார்றதை குறிக்கும். அதே மாதிரி 7 கூட்டல் கல் அப்படின்னு வந்திருந்தா சரியா இருந்திருக்கும் இதுல. ஏன்னா இதுல எழுன்னு கொடுத்த எழுன்னா எழுந்திருக்கிறத குறிக்குது. ஆனா இதுல ஒரு அப்படிங்கிறது ஒன்றை தான் குறிக்குது. அப்ப நம்ம ஒன்று கூட்டல் மரம்னு இருந்தாலும் சரிதான், இல்ல அப்படின்னா ஒரு கூட்டல் மரம்னு இருந்தாலும் சரிதான். 2ம் ஒரே பொருள் தரக்கூடியதுதான். சரியா? அப்ப இதுல ஒரு மரம் வருது, அப்போ ஒன்று கூட்டல் மரம் வரும் அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் சரிதான், தவறானதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு அப்படிங்கிறது ஒன்றை குறிக்குது. ஆனா எழுக்கல் அப்படிங்கிறதுல பிரிக்கும் போது 7 கூட்டல் கல்னு வரணும். இது வந்து எழுன்னா எழுந்திருக்கிறத குறிக்குது. அப்போ சேர்த்து எழுதும் போது ஒரு பொருளும் பிரிச்சு எழுதும் போது வேற ஒரு பொருளும் தருது. இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் சேர்த்து எழுதும் போது அறுப்பழம்னா 6 பழத்தை குறிக்குது.
அது பிரித்து எழுதும் போது அறு கூட்டல் பலனும் அறுக்கக்கூடிய பழத்தை குறிக்குது. அப்ப இதுவும் தவறானது. அதே மாதிரி இரு பசுனா 2 கூட்டல் பசுன்னு அர்த்தம். இந்த பொருள் வந்து 2 பசுக்களை குறிக்குது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பசு இருக்கிறத குறிக்குது. அப்போ சரியானது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டி தான். 1 கூட்டல் மரம் தான், சரி 1 கூட்டல் மரம் தான் சரியானது, ஒரு மரம் அப்படிங்கிறது. அடுத்து 39வது பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. கடைபிடித்தல், இதுல வந்து வல்லின மிகல, இதுல வந்து மிகுந்திருக்கு. அப்ப ரெண்டுக்கும் என்ன பொருள்னு தெரியணும். இப்போ கடைபிடித்தல் அப்படின்னா கடையை பிடித்தல் அப்படிங்கிறது பொருள், இது சரியானதான். கடைபிடித்தல் வல்லின மிகுந்தா பின்பற்றுதல்னு பொருள், ரெண்டுமே சரியாதான் இருக்குது. அப்ப இரண்டும் சரி. அடுத்து 40வது கேள்வி பாத்தீங்கன்னா கூற்று ஏ, அவன் இவன் அல்ல என்ற வாக்கியத்தில் இ ஆ இரண்டும் சுற்றெழுத்துக்களாக பயன்படுகின்றன. சரிதானே? சுற்றெழுத்துக்கள் மொத்தம் 3 தான் இருக்கும். ஆ இ உ சுற்றெழுத்தா இருக்கும். அப்போ வந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது சரியாதான், அவன் இவன் அப்படிங்கிறதுல. சரி. அடுத்து சுற்றெழுத்துக்கள் பெயர் சொல்லோடு மட்டும் சேர்ந்து வர வேண்டும் என்பது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சுற்றெழுத்துக்கள் வந்து பெயரை மட்டும் குறிக்காம ஒரு வினையையும் சுட்டலாம். ஒரு பெயரை வச்சு நம்ம சுற்றெழுத்துக்களை பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா ஒரு வினையை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அவன் மட்டும்னு கொடுத்தா தப்பு. பெயரும் வரலாம், வினை இரண்டுமே வரலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் வந்து தவறா இருக்குது. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கீழ்கண்ட வல்லின மிகா இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வியங்கோல் வினைமுற்றுல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரியானதுதான். வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது, உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது, அனைத்து எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. எதனால தவறு அப்படின்னா வல்லினம் வந்து பாத்தீங்கன்னா 8, 10 ஆகிய எண்களுக்கு பின்னாடி வல்லினமாகும், மற்ற எண்களுக்கு தான் வல்லினம் மிகாது. ஆனா அதுல அனைத்தும் கொடுத்தனால அப்ப தவறு. அப்ப தவறானது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா சி. அடுத்து 42வது பாத்தீங்க அப்படின்னா சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளில் வேகமாக உயர்ந்துள்ளனர் முதல்ல கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகள் வேகமாக உயர்ந்துள்ளனர். இது வந்து குழுவை குறிக்கக்கூடியது. இது வந்து மனிதர்களை குறிக்கிறாங்க. அப்ப இது வந்து தவறா இருக்குது. அடுத்து மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது, அப்போ இதுவும் ஒருமை, இது ஒருமை, சரியா இருக்குது. இது பன்மையில இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளில் வேகமாக உயர்ந்தனர் இருக்குது. இது வந்து ஒருமை, இது வந்து பன்மையில இருக்குது. அடுத்து மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்துள்ளனர் அப்படிங்கிறது, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பன்மை, இது வந்து ஒருமை. இந்த தொகை, மக்கள் தொகை, மக்கள் கூட்டம் எல்லாமே ஒருமையை குறி, இதெல்லாம் ஒருமை, ஒருமை வார்த்தை. இது பன்மை, இது ஒருமை, இது பன்மை, இதுவும் பன்மை. அப்ப இதுல ஒருமை பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒருமை, இதுவும் ஒருமை. இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான். மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளில் வேகமாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து 43வது பாத்தீங்கன்னா மாணவர்கள் குழுவாக இணைந்து திட்டத்தில் பணியாற்றியது அப்படின்னு சொல்றாங்க. பணியாற்றியது அப்படிங்கிறது இது வந்து மாணவர்கள் உயர்திணை, அந்த தூளை முடிஞ்சா அது அக்ரிணை வந்திருக்கும். அப்ப இது தவறான வாக்கியம். அடுத்து மாணவர்கள் குழுவாக இணைந்து திட்டத்தில் பணியாற்றினர், மாணவர்கள் பன்மை, பணியாற்றினரும் பன்மை தான். அப்ப இது சரியா இருக்குது. அடுத்து மாணவர்கள் குழுவாக இணைந்து திட்டத்தில் பணியாற்றினர், மாணவர் அப்படி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒருமை, இது வந்து பன்மை. அப்ப இதுவும் தவறா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர் குழுவாக இணைந்து திட்டத்தில், மாணவர்னு வந்துருச்சுல்ல, குழுவாக இணைந்து திட்டத்தில் பணியாற்றியதுன்னு சொல்றாங்க. இது வந்து அக்ரிணை, இது வந்து உயர்திணை. அப்ப இதுவும் தவறானதுதான். அப்ப ஆன்சர் வந்து பி, பாம்பே. அடுத்து 44வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள்னு கொடுத்துருக்காங்க, எழுத்துக்கள்னு வரணும். அப்ப இது தவறா இருக்குது, விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் சரியா இருக்குது, வழக்கில் இருந்தன என அறிகிறோம், இதனை இக்கு வரணும், சரியா அப்ப இல்லாம இருக்கு. அப்ப இது தவறானது. அடுத்து தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறானது. இதனை அப்படிங்க இதுவும் ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே தவறா இருக்குது. இங்க சரியா இருக்குது, ஆனா இதுல ரெண்டுமே தவறா இருக்குது. அடுத்து டி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள்
வழக்கில் இருந்தன என அறிகிறோம். இதனை கூறும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு ஆகும் சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே சரியா இருக்குதா? அப்ப ஆன்சர் வந்து டி. அடுத்து 45வது கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா இன எழுத்துக்களை கேட்டிருக்காங்க. இரண்டும் இனெழுத்து. குரிலுக்கு நடுவில் நெடிலுக்கு குறிலும் இனெழுத்து சரிதான். அப்ப இதிலும் குரிலுக்கு நடுவில் நெடிலுக்கு குறிலும் இனெழுத்துக்கள் இது ரெண்டுமே சரியா இருக்குது. அடுத்து ஐக்கு இனெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈன்னு வந்திருக்கணும். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா ஈ என்ன இருக்கு, அப்போ தவறானது. அப்போ சரியானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து 46வது சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை. இதுல வந்து இப்போ வந்திருக்கணும், அதனால வரல, தவறு. அடுத்து 2வது வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை சரியா இருக்குது. பொருந்தும் முயற்சியால் சில உயிரெழுத்துக்கள் சரியா இருக்குது பிறக்கின்றன. அப்போ 2வது கூற்று சரியா தான் இருக்குது. அடுத்து 47 பாத்தீங்கன்னா சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்ய, அதாவது சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது, இச்சு வரக்கூடாது, அப்ப இது தவறானது. அந்த பையன் சொன்ன செய்தி இப்போ வந்திருக்குது, சரியா இருக்குது. சொன்ன செய்தி நல்லது, அப்ப இது சரியானது. அந்த பையன் இப்போ வரல, சொன்ன செய்தி நல்லது, மற்ற எல்லாம் சரியா இருக்குது. அப்ப இதுல இது மட்டும் தவறா இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுல இப்போ வரல, மற்ற எல்லாமே சரியா இருக்குது. இதுவும் வரக்கூடாது. சரி, அடுத்து 48வது தந்த பலகை என்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பலகை அப்படிங்கிறது சரிதான். தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை. இப்பு மிகுதலால் எல்லா இடங்களிலும் பொருள் மாறாதுன்னு சொல்றாங்க. பொருள் வந்து மாறும். அப்ப தவறானது பாத்தீங்க அப்படின்னா 3 மட்டும். இப்பு மிகுதலால் எல்லா இடங்களிலும் பொருள் மாறாதுன்னு சொல்றாங்க. ஆமா, சில சில வார்த்தைகள்ல வந்து பொருள் மாறாது. அப்ப ஆன்சர் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். எல்லா வார்த்தைக்குமே வார்த்தை வந்து மாறும் சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்த்து சென்றான் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிடுவோம். இதே இது பார்த்து சென்றான் பள்ளினம் மிகும் போது என்ன பொருள் அப்படின்னா ஒரே பொருளை தருது. அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மாறும்னு சொல்ல முடியாது. அப்போ மாறாது அப்படிங்கிறது சரியா தான் கொடுத்துருக்கான். அப்போ 3மே சரிதானே, தவறானது எதுவுமே இல்லை. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 49 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. தையையும் கொடையும் பிறவி பண்புகள் இப்ப கொடுத்துருக்காங்க. தையை ஈ வரக்கூடாது, இதுல இல்ல, அப்போ இது சரியா தான் இருக்குது, இது சரியா இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஏ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறவி இப்பு இல்ல, இதுல ஈ இருக்குது, இது சரியா இருக்குது, இதுல ஈ இருக்கக்கூடாது. ரைட்டா? பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 50வது பாத்தீங்க அப்படின்னா பெண்மையுடைய பெண்கள் நடந்தார்கள் என்ற வாக்கியம் நல்ல பண்பாட்டை குறிக்கிறது. பெண்மையுடைய பெண்கள் வந்தாங்க அப்படின்னா பண்பாடு தான், சரிதான். அடுத்து அவ்வாக்கியத்தில் வல்லினம் மிகவில்லை, பெண்மையுடைய இப்போ வந்து வரல, அப்ப சரியானதுதான். அப்ப கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். 51வது இன எழுத்துக்கள் கவிதைகளில் மோனை அமைப்பில் அதிகமாக பயன்படுகிறது. இது சரிதான். என்ன அப்படின்னா கவிதை எழுதும் போது இப்போ நம்ம அன்பே, ஆறு உயிரேன்னு எழுதும் போது ஆ ஆ குரில் நடில் இதில் ரெண்டுமே இன எழுத்துக்கள் தான், அதை வச்சு பயன்படுவோம். ரைட்டா? அதனால மூனைகள் வந்து கவிதை எழுதும் போது அதிகமாக பயன்படுது. முதல் எழுத்தை ஒண்ணு போல வைக்கிறதுக்காக அந்த இன எழுத்துக்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள், இந்த அகல உழுவதை விட ஆழ உழுன்னு ஒரு பழமொழி உண்டு. அகல உழுவதை விட ஆழ உழுன்னு இருக்கு. இப்ப அகல ஆ இருக்குது, ஆழ அப்படிங்கிறது ஆ இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கும். அப்ப மோனையில் அதிகமா பயன்படுது, சரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா இன எழுத்துக்கள் ஒளியில் ஒற்றுமை கொண்டதால் இசை நயம் உருவாகிறது அப்படிங்கிறது சரிதான். ஏன்னா எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா இசையைத்தான் குறிக்குது. இதுலயும் ஒரு இசை நயம் இருக்குது. அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம்.
அடுத்து 52வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். எதனால இணை எழுத்துன்னு சொல்றோம் அப்படின்னா, பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி ரெண்டுமே ஒற்றுமை இருக்கணும். இத்து இந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நுனி நாக்கு வந்து மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் பிறக்கக்கூடியது. அதனால நான் அதை வந்து இன எழுத்துக்கள்னு சொல்லிக்கிறலாம். நட்பெழுத்துக்கள்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே ஒட்டி ஒட்டி ஒரே இடத்துல பிறகுறதுனால நட்பெழுத்துக்கள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லாம எல்லா இன எழுத்துக்களுமே நட்பெழுத்துக்கள்னு சொல்லலாம். அடுத்து இத்து இந்து இவ்விரண்டையும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லை பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்குது. சரிதான். அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 53வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒருவர் பெற்றோர் அல்லது நண்பரிடம் உதவி கேட்டு உன்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறதா என்று கேட்டால் அது எந்த வகை வினான்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் பெற்றோர் அல்லது நண்பரிடம் உதவி கேட்டு, அதாவது உதவி கேட்கிறாருன்னா உதவி கேட்டு உன்கிட்ட இருக்கிறதா அப்படின்னா வாங்குறதுக்காக கேட்கிறாரு. அப்ப இது என்ன வினா அப்படி வரும் அப்படின்னா குழல் வினா வரும். உதவி கேட்டு உன்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறதானா, அந்த புத்தகம் இருந்தா எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குழல்னா என்ன அப்படின்னா, குழல்னா வாங்குதல்னு பொருள். வாங்குதல் பொருட்டு கேட்டா அது குழல் வினா. அதே இது பாத்தீங்க அப்படின்னா உதவும் பொருட்டு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உதவும் பொருட்டு உன்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறதான்னு கேட்டா அது வந்து கொடை வினான்னு வரணும். அடுத்து 54வது பாத்தீங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அப்படியே வரிசையாக இன எழுத்துக்கள் வந்து சரியா தான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வரும். 1 2 3 4 5. அடுத்து 55வது கேள்வி பாத்தீங்கன்னா, இப்பூனை இப்புத்தகம் போன்ற சொற்கள் அண்மை சூட்டுகளாகும். அண்மை தான் பக்கத்துல இருக்கிறது தான் குறிக்குது. அண்மை சரியானதுதான். அடுத்து அண்மை என்பது தொலைவு என்று பொருள். அண்மைனா அருகில்னு குறிக்கும். அப்படி தவறா இருக்குது. அப்போ அண்மை அப்படின்னு என்ன வரணும், அருகில் என்று பொருள்படும் வரணும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது வந்திருக்கணும். அடுத்து 56வது செய்மை சுட்டு அருகாமையை குறிக்கின்ற. அருகாமைனா அருகில்னு அர்த்தம், செய்மைனா தொலைவு, அப்புறம் தவறா இருக்குது. அடுத்து அண்மை சுட்டு தொலைவை குறிக்கும். அண்மைனா அருகில், தொலைவுனா தூரத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இதுவும் தவறா இருக்குது. அகச்சுட்டு சொல்லுக்குள் இருந்து சுட்டு பொருளை உணர்த்தும். சரியாதான் இருக்குது. அடுத்து அகச்சுட்டு சொல்லில் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் மாறாது. அப்படி சொல்ல முடியாது. அகச்சுட்டுல வந்து சுற்றெழுத்தை நீக்கினா அந்த வார்த்தை பொருளை தராது. எடுத்துக்காட்டுக்கு இப்ப அவன் அப்படிங்கிற வார்த்தையில ஆ வந்து உள்ளே இருக்கிறதுனால அகச்சுட்டுன்னு சொல்லலாம். இந்த ஆ எடுத்துட்டோம்னா வன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொருள் தராது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் வந்து சி. அடுத்து 57வது குழு உறுப்பினர்கள் முடிவை எடுத்தது. பன்மை, இது ஒருமை. அப்ப தவறா இருக்குது. குழு உறுப்பினர் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். உறுப்பினர்னு இந்த அரு முடிஞ்சாலே பன்மைதான். பன்மை, ஒப்புக்கொண்டனர் அப்படிங்கிறது பன்மைதான். அப்ப இது ஒரு விதத்துல சரியா இருக்குது. அடுத்து குழு உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டது அப்படின்னா இது ஒருமை. சரி, இது பன்மை, இது ஒருமை. தவறா இருக்குது. குழு உறுப்பினர் முடிவெடுத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழு உறுப்பினர் முடிவெடுத்தார்னா ஒரு உறுப்பினர் வந்து முடிவெடுத்தார்னு இருந்திருக்கணும். சரி, அப்ப இது வந்து இதுவும் தவறா இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, பாம்பே. அடுத்து பிழையுள்ள வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் நகரமன்றம் முன்பு தங்கள் கோரிக்கைகளை அமைதியாக முன்வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் நகரமன்றம் முன்பு தங்கள் கோரிக்கைகளை அமைதியாக முன்வைத்தனர் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பன்மையில இருக்குது. தங்கள் கோரிக்கைகளை பன்மை, முன்வைத்தனர் பன்மை. சரியா இருக்குது. பிழையுள்ள வாக்கியம், அதாவது தவறான வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. அதனால இது சரிதான். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் நகரமன்றம் முன்பு அமைதியாக கூடியது. கூட்டம்னாலும் ஒருமைதான், கூடியது அப்படிங்கிறது ஒருமை. இதுவும் சரியா இருக்குது. அடுத்து மக்கள் கூட்டம் நகரமன்றம் முன்பு அமைதியாக கூடியனர்னு கொடுத்திருக்காங்க. மக்கள் கூட்டம் நகரமன்றம் அமைதியாக கூடியது அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப இது வந்து தவறா இருக்குது. அப்ப தவறானது வந்து சி தான். அடுத்து 59வது மக்கள் கூட்டம் அமைதியாக இருந்தது என்பது சரியான வாக்கியம். சரியான வாக்கியம் அப்படிங்கிறது இதுல சரிதான்.
அடுத்து கூட்டம் என்பது ஒருமை பொருள் தரும் குழுச்சொல்லாகும். சரிதானே? கூட்டம் எந்த கூட்டமா இருந்தாலும் அது ஒருமை தான் பொருள் வந்து. அப்ப ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் சரி, காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 60வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன் சொல் எந்த வகை வினா எழுத்து கொண்டு வினாப்பொருள் தெரிகிறது? ஏன்ல இந்த வார்த்தையில வினா எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. இது வந்து எந்த வகை இந்த வினா எழுத்து வந்து கொண்டு வினாப்பொருள் தருவதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை வினா எழுத்து கொண்டு வினாப்பொருள் தருகிறது அப்படின்னா, இந்த ஏங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலில் வரும் வினா எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தான். ஒன்று வந்து இல்லை ஏ, அடுத்து யா, அடுத்து ஆ, அப்புறம் ஓ, ஏ அப்படிங்கிறது நம்ம இந்த வினால கேட்டது வந்து ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, யா அப்படிங்கிறது முதலில் வரும் வினா எழுத்து. ஆ, ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும் வினா எழுத்து. இந்த ஏ அப்படிங்கிறது முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. அப்ப ஏ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதலிலும் இறுதியிலும் உனக்கு வரக்கூடிய வினா எழுத்து. இடையில் வரும் வினா எழுத்து அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அடுத்து 61வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒருமை பன்மை வலு உள்ள, வலுனா தவறுன்னு அர்த்தம். தவறு உள்ள வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் தேர்வுக்கு முன் தீவிரமாக படித்து வந்தனர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து சரியாதான் இருக்குது. அடுத்து ஏன்னா எல்லாமே பன்மை தான், இதுவும் பன்மை தான். மாணவர் குழு தேர்வு தொடர்பான விவாதத்தை நடத்தியது. குழு அப்படின்னா அது ஒருமை தான், நடத்தியது அப்படிங்கிறதும் ஒரு ஒருமை தான். அப்போ இது சரியா தான் இருக்குது. அடுத்து மாணவர் மற்றும் மாணவிகள் தேர்வு மையத்திற்கு நேரத்தில் வந்தான் அப்படின்றது. அப்ப நேரத்திற்கு வந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ இது வந்து தவறா இருக்குது. அப்ப தவறானதுன்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து சி. அடுத்து 62வது, கீழ்கண்ட இணைப்புகளில் சரியான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரியா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அகச்சுட்டுன்னு வரணும், புறச்சுட்டுன்னு இருக்கு. அப்ப இது தவறு. இம்மாடு அப்படிங்கிறது இது வந்து புறச்சுட்டு. ஈ கூட்டல் மாடுன்னு பிரிக்கலாம். பிரிச்சாலும் இந்த மாடுங்கிறது பொருள் தரும். அதனால இது வந்து புறச்சுட்டுன்னு வரணும். ஆனா இதுல அகச்சுட்டுன்னு இருக்கு. அப்ப இதுவும் தவறு. அடுத்து அது அப்படிங்கிறது அகச்சுட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆவை வந்து பிரிச்சிட்டோம்னா தூ தனியா இருக்கும். தூ வந்து என்ன பொருளும் தராது. அதனால சரியானது வந்து பாத்தீங்கன்னா அது அப்படிங்கிறது தான். அவ்வீடு அப்படிங்கிறதுல ஆ கூட்டல் வீடுன்னு பிரிக்கலாம். பிரிக்கும் போது வீடு அப்படிங்கிறது பொருள் தருது. அப்போ வெளியே இந்த சுற்றெழுத்து வெளியே இருந்து பொருள் தந்தால் அது புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். ஆனா இதுல அகச்சுட்டுன்னு இருக்கு. அப்படின்னால இது வந்து தவறு. ஆன்சர் வந்து சி. அடுத்து 63வது பாத்தீங்கன்னா, அவன், இவள், அது, இது ஆகியவை புறச்சுட்டு சொற்கள் ஆகும். அவன், இவள், அது, இது ஆகிய புறச்சுட்டுன்னு சொல்றாங்க. இது இந்த புறச்சுட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்களை பிரிக்கும் போது பொருள் தரணும். இப்ப அவன்கிற வார்த்தையில ஆவை பிரிச்சு எடுத்தோம்னா வன்கிற வார்த்தை பொருள் தராது. இவள் அப்படிங்கிற வார்த்தையில ஈ எடுத்தோம்னா பொருள் தராது. அதுங்கிற வார்த்தையில தூ, இதுங்கிற வார்த்தையில தூ எடுத்தோம்னா பொருள் தராது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது அகச்சுட்டு, இது வந்து புறச்சுட்டு கிடையாது. என்ன சுட்டு அப்படின்னா அகச்சுட்டு. இப்ப கூற்று தவறா இருக்குது. இச்சொற்களில் சுற்றெழுத்துக்கள் சொல்லுக்குள் இருந்து சுற்றுப்பொருளை உணர்த்தும் சொல்றாங்க. இதுல அப்படின்னா இந்த சொற்கள்ல அவன், இவள், அது, இதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த சொற்கள்ல உள்ளே இருந்து சுற்றுப்பொருளை உணர்த்துவது சரிதான். ஏன்னா இந்த வார்த்தையில அவன், இவள், அது, இது அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ளே இருந்து சுற்றுப்பொருளை தருது அப்படிங்கிறது சரிதான். அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 64வது பாத்தீங்கன்னா, சுட்டு திரிவு அப்படின்னா வடிவம் மாறி பொருளை சுட்டுதல் தான் சுட்டு திரிவு. அடுத்து அந்த அப்படிங்கிறது ஆ என்பதின் ஆ என்ற சுற்றெழுத்தின் திரிந்த வடிவம் சொல்றாங்க. சரி. அடுத்து இந்த அப்படிங்கிறது ஈ என்ற சுற்றெழுத்தின் திரிந்த வடிவம். அடுத்து ஆ இ அப்படிங்கிறது அடிப்படை சுற்றெழுத்துக்கள் சொல்லுவோம். மொத்த சுற்றெழுத்துக்கள் வந்து ஆ இ 3 இருக்கும். அடிப்படையானது வந்து ஆ இ மட்டும்தான் அடிப்படை பயன்படுத்துறதுனால அடிப்படைன்னு சொல்லிடுவோம். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 65வது பாத்தீங்கன்னா, அவன் இவ்வூரில் பிறந்தவன். இந்த வாக்கியத்தை பாருங்க. அவன்
இந்த ஊரில் பிறந்தவன் இந்த வாக்கியத்தில் ஈ எழுத்து சொல்லுக்குள் இருந்து சுட்டு பொருளை தருவதால் அகச்சுட்டு ஆகும் சொல்றாங்க. அப்போ இவ்வூர் இந்த வார்த்தை எடுக்கும்போது இது அகச்சுட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது அகச்சுட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அகச்சுட்டு கிடையாது. என்ன சுட்டு அப்படின்னா ஒரு புறச்சுட்டு. எதனால அப்படின்னா இவ்வூர் அப்படிங்கிறது ஈ குட்டல் ஊர்னு பிரிக்கலாம். பிரிக்கும் போது ஊர் அப்படிங்கிறது பொருள் தருது. பொருள் தந்தா அதாவது ஒரு வார்த்தைக்கு வெளியே இருந்து அந்த அந்த சுற்றெழுத்துக்களை பிரிச்சாலும் பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு. உள்ளேயே இருந்து அந்த வார்த்தையை பிரிக்கும் போது பொருள் தரலன்னா அது வந்து அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து புறச்சுட்டு அப்படிங்கிறது சரிதான். ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகச்சுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முதல் கூற்று வந்து கூற்று வந்து தவறா இருக்குது. அடுத்து சுற்றெழுத்து சொல்லின் ஆரம்பத்தில் இருந்தாலும் தனியே பிரிக்க முடியாத நிலையில் இருந்தால் அது அகச்சுட்டு சரிதான். ஆரம்பத்தில் இருந்து இப்ப அவன்கிற வார்த்தை எடுத்தோம்னா ஆரம்பத்தில் இருக்குது. இந்த வார்த்தை தனியா எடுத்துட்டோம்னா வன்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இது பொருள் தராது. அதனால இது வந்து அகச்சுட்டாக கருதப்படும் சொல்றாங்க. அப்ப கூற்று தவறி காரணம் சரி. அடுத்து 66வது பாத்தீங்கன்னா பேசலாமா சொல் எந்த வகை வினா எழுத்து கொண்டு வினா பொருள் தருகிறது. பேசலாமா அப்படிங்கிற வார்த்தையில வினா எழுத்து பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கும். ஒண்ணு வந்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு மொத்தம் 5 இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசலாமா முதல்ல வரல வினா எழுத்து கடைசியில் இருக்குது. அப்போ ஆ முடிஞ்சதுனால வினா எழுத்து வந்து ஆ வந்திருக்குது. இந்த வகை வினா எழுத்து எந்த வகை வினா எழுத்து கொண்டு வினா பொருள் தருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஏ, யா அப்படிங்கிறது முதலில் வரக்கூடிய வினா எழுத்து. ஆ, ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. ஏ அப்படிங்கிறது முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. அப்போ ஆ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படிங்கிறது சரிதான். அடுத்து 67வது பாத்தீங்கன்னா கீழ்காணும் வினா வகையில் மாணவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப ஆசிரியர் தான் கேட்பாங்க. ஆசிரியர் கேட்டார் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கேட்டதுனால அது வந்து அறிவினா. தெரியாம அந்த கொஸ்டின் தெரியாம ஒரு மாணவர் இன்னொரு மாணவன்கிட்ட கேட்டா அது வந்து அறியா வினா. குழப்பத்துல கேட்டான் அப்படின்னா அது ஐய வினா. வாங்குறதுக்காக கேட்டா அது கொள்ளல் வினான்னு சொல்லுவோம். அடுத்து 68வது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாக என்பது ஏவல் வினா. சரிதான். ஏவல் வினா என்பது ஒருவரை செய்யுமாறு ஏவுவதற்காக கேட்கும் வினா. சரிதான். கூற்று சரி காரணம் சரி. கூற்றிற்கு காரணம் வந்து கூற்றிற்கு சரியான விளக்கம். அடுத்து 69 பாத்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்தன என்ற வாக்கியத்தில் மரங்கள் என்பது பன்மை. சரிதான். கூற்று சரியா இருக்குது. பெரும்பான்மையான பொருட்களை குறிக்கும் சொற்களுக்கு கல் விகுதி பெறும்போது அவை பன்மையாகும் அப்படிங்கிறதும் சரியாதான் இருக்கு. இவன் பழம் குட்டல் கல் பழங்கள்னு சொல்லுவான். அப்ப அந்த கல் சேர்க்கும்போது பன்மையா மாறிடுதுன்னு சொல்றாங்க. சரிதான். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 70வது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள கடமைகளை காட்டுகின்றன சொல்றாங்க. திருக்குறள் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள கடமைகளை காட்டுகின்றன அப்படிங்கிறது பன்மைன்னு சொல்றாங்க. திருக்குறள்ங்கிறது ஒரு நூல் தான். குழந்தைகளை பன்மை, கடமைகளை எல்லாமே பன்மையில இருக்கு. சரிதான். அடுத்து பல பொருளை குறிக்கும் சொற்கள் விகுதி பெறாது இருந்தாலும் பன்மை உணர்த்தும் வகையில் பாவிக்கலாம். எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பொருளை குறிக்கூடிய சொற்களை வந்து விகுதி பெறாம இருந்தாலும் பன்மை வந்து உணர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதுவும் எப்படி இருக்குன்னா சரியா தான் இருக்குது. ஏன்னா விகுதி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விகுதி இல்லாம இருந்தாலுமே அது பன்மை உணர்த்தலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து கல்ங்கிற வார்த்தை வந்து விகுதி வந்திருக்கு. இப்ப திருக்குறள் இருக்கு. திருக்குறள் வந்து ஒரே ஒரு நூல் தான். ஆனா உள்ள வந்து நிறைய குறள்கள் இருக்குது. அப்ப திருக்குறள்கள் நம்ம சொல்ல முடியாது. திருக்குறள்னு கொடுத்தாலும் அது பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையா அந்த மாதிரி வரலாம். சரியா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பொருளை குறிக்கும் சொற்கள் விகுதி பெறாம இருந்தாலும் பன்மையை உணர்த்தலாம் சொல்றாங்க. அப்ப அதுவும் சரிதான். கூற்று சரியானது, காரணம் சரியானது, காரணம் கூற்றை விளக்கும் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஏ.